Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம நித்திஸ் கிச்சன்ல கிட்ஸ்க்கு ஸ்பெஷலா சில்லி இட்லி பண்ணலாம். 10 இட்லி ஆற வச்சு வச்சிருக்கேன். இத குழந்தைங்க கிட்ட கொடுத்து இத வந்து நல்லா கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அவங்களும் சந்தோஷமா வேலை செய்வாங்க. கட் பண்ண இட்லியை வந்து நல்லா எண்ணெயை சூடு பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா டூ கிறிஸ்பி ஆகிடும். இது பர்ஃபெக்டாக இருக்க எடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி ஆன் த அவுட் சைட் அண்ட் சாஃப்டாக த இன்சைடாக இருக்குது. ஒரு அகல பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாப் ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்திட்டு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்திக்கோங்க. இதோட 1 கப் கியூப்டு கேப்சிகம் வச்சுருக்கேன். நான் 3 கலர் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன இருக்கோ அதை சேர்த்திக்கோங்க. 1 கப் கியூப்டு அனியன்ஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணலாம். காய்கறி இந்த மாதிரி கியூபாக ஆட் பண்ணிங்கன்னா சங்கியாக வந்து இட்லியும் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மேகி ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் சேர்த்துக்கலாம். சாஸஸ் எல்லாமே நம்ம ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி வந்து இந்த சாஸோட ஹை ஃப்ளேமில் நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்குங்க. இதோட வந்து அடுத்ததாக வந்து நம்ம ஃப்ரை பண்ண இட்லியும் சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணலாம். இட்லி கூட வந்து நல்லா இந்த சாஸ் வந்து கோட் ஆகணும். இந்த டைமில் உங்களுக்கு சாஸ் பத்தலைன்னா நீங்கள் வந்து தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாஸை. நல்லா வந்து சூடானோன்னா இதுக்கு மேலே வெங்காயத்தாள் போட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இது நல்லா வந்து சூடாக சர்வ் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கிறிஸ்பி ஆன் த அவுட் சைட் அண்ட் ஹாட் அண்ட் ஸ்வீட் டேஸ்ட்டோட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.